ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற் கணிதம். எடுத்துக்காட்டு 3.13. கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. கழித்தல் 8 <2x 10 தீர்வுகள் ஒரு எண்கோட்டில் குறிக்க இங்கு x என்பது ஒரு இயல் எண் ஆகும்னு கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், கழித்தல் 8 <2x 10. அப்போது இது எக்ஸா மட்டும்தான் இருக்கணும். அப்போ எக்ஸா இருக்கணும்னா பாருங்கள், இங்கே 2 பெருக்கல் இருக்குதுங்களா. அப்போது 2ஆல் வகுத்திடுங்க. அப்போது அசமன்பாட்டை 2ஆல் வகுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள், கழித்தல் 8/2 <2x 2 10/2. பாருங்கள், 1 2 2 4 2 8 1 2 2 1 2 2 1 2 2 I 2 10. அப்போ மீதி என்ன இருக்குது? கழித்தல் 4 <x 5. அப்போது கழித்தல் 4 வராது, கழித்தல் 3லேருந்து 5னா 4 வழியும் வரும். இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்? 4 வழியும் வரும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் பாருங்கள், எண்கோட்டில் குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. எண்கோடு போட்டு நம்ம குறிக்கணும். எக்ஸ் என்பது இயல் எண் ஒண்டி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இயல் எண்ணா 1 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள் தீர்வுகள் கணம் இயல் எண்கள் என்பதால் x = 1 2 3 மற்றும் 4 ஆகும். இதனை எண்கோட்டில் குறிக்கலாம். பாருங்கள், எண்கோட்டில் இயல் எண்கள் சொல்லியிருந்தால கழித்தலில் வராது அதுக்கு ஆன்சர். அவள் கூட்டலில் மட்டும்தான் வரும். 1 2 தான் ஆகும். அப்போ இது எண்கோட்டில்னா எண்கோடு இந்த மாதிரி குறிச்சாங்க. 0 நடுவில் வரும். மிகை எண்கள் இந்த சைடு, குறை எண்கள் இந்த சைடு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா குறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 2 3 4. புரிஞ்சுதுங்களா? அதில் தான் இதுக்கு ஆன்சர். எண்கோட்டில் இந்த மாதிரி தான் குறிக்கணும்.